முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக உலகில் பல திறமையாளர்கள் உலகுக்கு காட்டப்படாமலே போயிட்டாங்க. அந்த வகையில் மிகப்பெரிய சயின்டிஸ்டுகள்லாம் முன்னாடி முஸ்லீம்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணதுனாலேயே அந்த ஒரு வெறுப்பு உணர்வு அவர்கள் மத்தியில் இருந்ததுனால அந்த உண்மைகள்லாம் நமக்கு வராமலே போயிடுச்சு ரொம்ப பேருக்கு. அதில் இப்போ இந்த ஸ்பெயினாக இருக்கும் கோர்டோபா மாநிலத்தில் இப்போது அதுக்கு ஸ்பெயின் முஸ்லீம்கள்டேருந்து அந்த ஆட்சியை பிடுங்கினது பிறகு இப்போ ஸ்பெயின் ஓடிட்டுருக்குல்ல, அது ஒரு அரபு முஸ்லீம் நாடாக இருந்தது. அது மிகவும் நாகரிகமான மற்றும் வளர்ந்த நாடாக இருந்தது. மிக முக்கியமான விஞ்ஞானிகள் இப்னு சீனா, அல் ஜசாரி, அல் குவாரிஸ்மி, இப்னு அல் ஹைதம் மற்றும் பல விஞ்ஞானிகள் அவர்கள் மின்சாரம் மற்றும் நவீன இயந்திரங்களை கண்டுபிடித்தவர்கள், அவர்கள் கேமராவை கண்டுபிடித்தவர்கள், அனைத்து மருத்துவ கருவிகள், கணிதம், அறிவியல், வானியல் மற்றும் பலவற்றை உருவாக்கியவர்கள். இதெல்லாம் அடிப்படை அவர்களுக்கு இந்த அறிவெல்லாம் எழுதி வச்சுட்டு போனாங்க. ஆனால் அதை எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு அவர்களுக்கு தெரியல. அதனால் பல பேர் அதையும் காப்பி அடித்து பல முக்கிய கண்டுபிடிப்புகள் தாங்கள் கண்டுபிடிச்சதாக சொல்லிக்கிட்டாங்க. இப்போ ஒரு நாட்டோட போர் புரியும் போது என்ன பண்ணுவாங்கன்னாக்க, முதல்ல அவர்கள் கைப்பற்றுறது நூலகங்களை தான். நூலகங்களை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த அந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கொண்டு போய் அவர்கள் நாட்டில் வச்சு அதை மேற்கொண்டு ஆய்வுகள் பண்ணி அதில் புதிய அவர்களுடைய பேரை போட்டு புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வர்றது வழக்கம். ஏன் நம்ம திப்பு சுல்தான் ஆட்சி பண்ணும் போதே அங்கேருந்து வேகமாக அவருடைய அந்த டெக்னாலஜி, அந்த ஏவுகணை டெக்னாலஜியெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போனதெல்லாம் நம்ம தற்போதைய வரலாறுலேயே நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம நாட்டில் நடந்தது அது மாதிரி நிறைய வரலாறுகள் நடந்திருக்குது. அதில் ஒரு சில அறிவியல் அறிஞர்கள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். வரலாற்று புத்தகங்களில் நமக்கு கற்பிக்கப்பட்டதற்கு மாறாக முஸ்லீம்கள் தான் உண்மையான கண்டுபிடிப்பாளர்கள். அவர்கள் முஸ்லீம்கள் என்பதால் அவர்கள் அவ்வளவாக அங்கீகரிக்கப்படுவதில்லை. முகமது அல் ஃபராபி கிபி 870 14 டிசம்பர் 950 ஜனவரி 951 வரையும் வந்திருக்கிறார். லத்தீன் மேற்கில் அல் ஃபராபியஸ் என்று அழைக்கப்பட்ட இவர் ஆரம்பகால இஸ்லாமிய தத்துவஞானி மற்றும் இசை கோட்பாட்டாளர் ஆவார். அவர் இஸ்லாமிய நியோபிலோட்டோனிசத்தின் தந்தை என்றும் இஸ்லாமிய அரசியல் தத்துவத்தின் நிறுவனர் என்றும் பெயரிடப்பட்டுள்ளார். அல் ஃபராபியின் தத்துவ ஆர்வமுள்ள துறைகளில் சமூகம் மற்றும் மதத்தின் தத்துவம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்குது. முகமது அல் ஃபராபி இவரை பற்றின அதிகமான விஷயங்கள் நிறைய புத்தகங்களில் கிடைக்குது. இப்னு கல்தூம் 27 மே 1332 17 மார்ச் 1906 வரைக்கும் ஒரு அரபு இஸ்லாமிய அறிஞர், வரலாற்றாசிரியர், தத்துவஞானி மற்றும் சமூகவியலாளர் ஆவார். இவர் இடைக்காலத்தின் மிகச்சிறந்த சமூக விஞ்ஞானிகள் ஒருவராக பரவலாக ஒப்புக்கொள்ளப்படுகிறார். மேலும் பல அறிஞர்களால் வரலாறு சமூகவியல், பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகை ஆய்வுகளின் முக்கிய முன்னோடியாக கருதப்படுகிறார். ஃபெரோஸ் இப்னு ருஷ்த் ஏப்ரல் 11-26 11 டிசம்பர் 1998 தொன்மையாக ஒரு ஆண்டலூசியன் முஸ்லீம் பல்துறை வல்லுநர் மற்றும் சட்ட வல்லுநர் அவரோஸ். இவர் தத்துவம், இறையியல், மருத்துவம், வானியல், இயற்பியல், உளவியல், கணிதம், நரம்பியல், இஸ்லாமிய நீதித்துறை மற்றும் சட்டம் மற்றும் மொழியியல் உள்ளிட்ட பல பாடங்களை பற்றி எழுதினார். 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மற்றும் ஆய்வுக் கட்டுரைகளை எழுதிய அவரது தத்துவ படைப்புகளில் அரிஸ்டாட்டில் பற்றிய ஏராளமான விளக்கங்கள் அடங்கும். இதற்காக அவர் மேற்கத்திய உலகில் வர்ணனையாளர் மற்றும் பகுத்தறிவாதத்தின் தந்தை என்று அறியப்பட்டார். இஸ்மாயில் அல் ஜசாரி 1936 1206 ஒரு முஸ்லீம் பல்துறை வல்லுநர், மெசபடோமியாவில் உள்ள ஜசீராவின் ஆர்துதிக் வம்சத்தைச் சேர்ந்த அறிஞர், கண்டுபிடிப்பாளர், இயந்திர பொறியாளர், கைவினைஞர் மற்றும் கலைஞர். 1206 பொறியியல் தந்திரங்களை பற்றிய அறிவு புத்தகம், அதாவது ஆட்டோமேட்டா என்றும் அழைக்கப்படும் புத்தகமாம் இன்ஜீசியஸ் மெக்கானிக்கல் சாதனங்கள், கிதாப் ஃபி மரிஃபத் அல் ஹியால் அல் ஹண்டசியா எழுதியதற்காக அவர் மிகவும் பிரபலமானவர். அங்கு அவர் 50 இயந்திர சாதனங்களை விவரித்தார். அவற்றை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்த குறிப்புகளையும் அவர் எழுதி வச்சார். அல் புரூனி
973 1061 இவரது காலம். இஸ்லாமிய பொற்காலத்தில் ஒரு அறிஞராகவும் பல்துறை வல்லுநராகவும் இருந்தார். அவர் ஒப்பீட்டு மதத்தின் தந்தை, நவீன புவியியல் அறிவியலின் தந்தை, இந்தியவியலின் நிறுவனர் மற்றும் என்று முதல் மானுடவியாளர் என்று பலவிதமாக அழைக்கப்படுகிறார். அல்புருனி இயற்பியல், கணிதம், வானியல் மற்றும் இயற்கை அறிவியல் ஆகியவற்றில் நன்கு அறிந்திருந்தார். அவர் ஒரு வரலாற்றாசிரியர், காலவரிசை நிபுணர் மற்றும் மொழியியலாளராகவும் தன்னை வேறுபடுத்தி கொண்டார். அவர் தனது காலத்தின் கிட்டத்தட்ட அனைத்து அறிவியல்களையும் படித்தார். மேலும் பல அறிவுத்துறைகள் தனது அயராத ஆராய்ச்சிக்காக ஏராளமான வெகுமதிகளையும் பெற்றார். அப்போ வருஷம் நம்ம பார்த்துட்டே வரோம். எல்லா இடங்கள்லையும் எல்லா துறைகள்லையும் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்திருக்குது. ஆனால் மக்கள் அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல, எப்படி உலகுக்கு கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஆக முஸ்லீம்கள் வெறும் பஞ்சர் ஓட்டுபவர்கள் அல்ல, படிப்பறிவுள்ளாதவர்கள் அல்ல, அறிவியல் ஆய்வுகளில் ரொம்பவும் கலந்துக்கிட்டவங்க. இது பற்றிய மேலும் தகவல் அப்பப்போ கிடைக்கும் போது அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் பதிவேற்றுவோம் செய்வோம்.